அதிகாரத்தம்பல் இருக்கு திமுக, அவங்க பாடம் புகட்டே ஆகணும். ஓர வஞ்சனை செய்திருக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகள் எண்ணிக்கையை வச்சு தான் ஆட்சியில் பங்கா, அதிகாரத்தில் பங்கா, இல்லை ஆட்சி வருதா, ஆட்சி போதான்றது. இந்த மாதிரி கருத்து சொல்லும் போது மதுரையில் இருக்கக்கூடிய திமுக காரர்களுக்கு எதிர்வினை. எம்பி எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி டிமாண்ட் வைக்க வேண்டியதானே, அப்போ கூட்டணி உடைக்கிற பற்றி பேச வேண்டியதானே. கடந்து போய் ஒரு கூட்டணின்னு ஒரு விஷயத்துக்குள்ள அவர் போயிருந்தாங்கன்னா இந்த சிக்கல் அதிமுகவுக்கு தான் அது பேசு. அப்படி இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசம். எப்பயுமே கடைசி நேரத்தில் தான் டிஎம்டிக்கு பஸ்ஸில் ஏறும். அது அந்த கட்சிக்கு நல்லதே கிடையாது. அவர் திமுகவில் போய் சேர்றவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அந்த கட்சி மிகப்பெரிய சரிவில் இருந்து அவங்களால சுலபமாக ஆட்சி அதிகாரத்துலலாம் பங்கு பெற முடியாது. அரசியலை புரட்டி போடுற அளவுக்கு அவங்களோட ரிசல்ட். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லது சார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக அந்த இஷ்யூஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலுமே திரும்ப ஏதாவது புகைச்சல் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கு கூட மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிகாரத்தம்பல் இருக்குது திமுக, அவங்களுக்கு பாடம் புகட்டே ஆகணும், இதுக்கு மேலே நீங்கள் இதான் உங்கள் லிமிட், இது மேலே நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா தோழமை கட்சி சும்மா இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது அவர் தனியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காருங்க. காங்கிரஸ் ஒருபோதும் திமுக விட்டு வெளியில் போக மாட்டாங்க, போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க விஜய் அவர்களை மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா உருட்டி பார்க்குறாங்க. இதனுடைய மொத்த நோக்கமே திமுக கிட்ட தான் அதிகமான சீட்டு வாங்க, ஆட்சி அதிகாரம் பங்குன்றது அப்புறமா. ஃபஸ்ட்டு தேர்தல் முடியணும், எண்ணிக்கையை வச்சு தான் ஆட்சியில் பங்கா, அதிகாரத்தில் பங்கா, இல்லை ஆட்சி வருதா, ஆட்சி போதான்றது அதெல்லாம் தெரியாது. அதுக்கு முன்னாடியே ஆசை. அப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைலாம் என்னென்னா, அவரோட எண்ணத்தையும் ஆசையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அது பேசுவாங்க. நாளைக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டால், கூட்டணி கட்சியில் இதெல்லாம் இயல்பு தானே. டிடிவி பேசாத பேச்சா, இல்லை வைகோ திரு ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா? தேர்தல் நேரத்தில் கூட்டணின்றது வேறு, கொள்கைன்றது வேறு. எங்கள் கொள்கை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஜெயித்தாலும் அதை தான் சொல்லுவாங்க, தோத்தாலும் அதை தான் சொல்லுவாங்க. அதை இன்றைக்கி சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் முடிவு பண்ணுறதை வைத்து தான். மக்கள் ஒருவேளை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்மியாக ஓட்டு போட்டுட்டு, காங்கிரஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒரு 20 சட்டமன்ற வச்சுருக்கிறாங்க, அவங்க கொடுத்தா தான் ஆட்சி நடக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அந்த பேசு பொருள் வரும். இல்லைனா நம்ம பிஜேபிக்கு என்ன பதில் சொன்னோமோ அதே பதில் தான் காங்கிரஸ்க்கு அது அப்படியே அப்ளை ஆகும். காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி தமிழகத்தில் ஒரு காலமும் அவங்களால சுலபமாக ஆட்சி அதிகாரத்துலலாம் பங்கு பெற முடியாது. காரணம், தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்கள் மூலிமா, நிறைய செயல்கள் மூலிமா அவர்கள் ஓர வஞ்சனை செய்திருக்கிறார்கள். நிறைய பிரச்சனையை இங்கே பண்ணியிருக்கிறாங்க. நான் இதை பற்றி பேசணுன்னா நிறைய சொல்லலாம். நீட் ஒரு உதாரணம், நேரடியான பாதிப்பு. அதுக்கப்புறமா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது கூட கவர்னர் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. அவர் வேலை என்ன, படிக்க போகிறார். ஃபஸ்ட்டு தமிழ்த்தாய் பேச போகிறாங்க, பாட போகிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டுப்பண் பாட போகிறாங்க. இருந்து அமைதியாக போகலாமே. அதில் கூட ஒரு அரசியல் பண்ணுறாரு. அப்போது அப்புறம் பணம் போதிய அளவுக்கு ஒக்கி ஆகட்டும், கஜா ஆகட்டும், நிவர் ஆகட்டும், பணம் வரல. அது பிரச்சனை தான் அது. அப்போ டெவல்யூஷன் ஃபண்ட்ஸில் பள்ளி கல்வித்துறைக்கோ இல்லை உயர்கல்வித்துறைக்கோ பிரச்சனை இருக்குது. உயர்கல்வித்துறையில் 50 விழுக்காடுக்கு மேலே பேராசிரியர்கள் பதவி நிரப்பப்படவில்லை. ஆளுநர் துணைவேந்தர்களை நியமனம் செய்யணும், அதில் பிரச்சனை. கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வைஸ் சான்சலர் போஸ்ட்டு காலியாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் அவலம் தானே. இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி பிஜேபி ரொம்ப நெருங்க முடியும் தமிழக மக்கள்? அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளவுக்கு தனிப்பட்ட முறையில். இப்போ காங்கிரஸ்க்கு வருவோம். கட்சித்தீவை யார் கொடுத்தது? சரி, கொடுத்துட்டீங்க. எங்கன்னா ஒரு மனசில் எங்கன்னா ஒரு சின்ன ஆசை இருக்கா? அந்த இத்தினூண்டு நாடுகிட்ட சர்வ வல்லமை படைத்த இந்தியா போய் திருப்பி வாதமோ இல்லை பேச்சுவார்த்தையோ இல்லை பணத்தையோ இல்லை எதையோ கொடுத்து திருப்பி வாங்குன்ற எண்ணமே இல்லையே. கொடுத்தது போயிடுச்சு, அவ்வளோதான். நாங்கள்லாம் அதெல்லாம் போய் பேச மாட்டோம். அதுதானே உங்கள் மனநிலையாக இருக்குது. ஏதோ ஆஃபர் கொடுத்தா, மேபி அன்றைக்கி ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பீங்க, 2 பேரும் ஒத்து போயிருப்பீங்க, ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு வேளை அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்குது. அவங்க an offer which they cannot deny if you are going to offer. கேட்க மாட்டேன். ட்ரம்ப் உட்காந்து எதோ தீவி எதையோ நாடெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அந்தளவுக்கு அவங்கள பேச சொல்கிறாங்க.
இது ஒன்று. முல்லை பெரியார் பிரச்சனை. கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது. கேரளாவில் இருக்கிற காங்கிரஸோட நிலைப்பாடு வேறு, தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸோட நிலைப்பாடு வேறு. அதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் எடுத்திங்கன்னா காவேரி பிரச்சனை. கர்நாடகா காங்கிரஸோட நிலைப்பாடு வேறு, கர்நாடகா பிஜேபியோட நிலைப்பாடு வேறு, தமிழகத்தில் இருக்கிற காங்கிரஸ், தமிழகத்தில் இருக்கிற பிஜேபியோட நிலைப்பாடு வேறு. அப்போது மனிதாபிமானமாக எது நியாயம், எது தர்மம், கீழகிறவன் மேலகிறவன் தண்ணி திறந்து விட்டாதானே அவன் குடிப்பான். அவன் 4 தண்ணி குடிக்கணும், 4 விவசாயம் பண்ணணும்னு தோணும் இல்லையா? நீங்கள் கீழகிறவங்க அரிசி போட்டாங்க, அதை பார்த்துட்டு அது தண்ணி நிறைய போய் மேலேயும் அரிசி போடுறீங்க. முன்னாடி ரப்பர் போட்டுருந்தீங்க, மாற்றுறீங்க, டேம் கட்டுறீங்க, தண்ணியை நிப்பாட்டுறீங்க. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல தேசிய கட்சிகள் இருக்குது. ஆனால் செய்யறது கிடையாது. பணம்னு வரும்போது வயநாட்டுக்கும் பணம் கொடுக்கல, மெட்ராஸுக்கும் பணம் கொடுக்கல. அதாவது பேரிடர் இது பிஜேபி இப்போ கொடுக்கல. அப்போவே அரசாங்கம் நீதிமன்றம் கேட்குது, என்ன விதமான அரசாங்கங்க இது, இப்போ பேரிடருக்கு பணம் கொடுக்க மாட்டிங்களா, வரி வண்டி வாங்கிக்கிறீங்களான்னு. சரி, வரி வரலன்னா கூட பரவாயில்ல, இதை வந்து ஒரு ஒன் டைம் பணமாக கொடுங்கன்னு கூட பேசுது. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குங்க. இந்த சிக்கல்களை வைத்துக்கொண்டு பெட்ரோல் விலை வந்து இன்றைக்கி கம்மியாக கொடுக்கலாம், மத்திய அரசு விலை கம்மியாக கொடுக்கலாம், 95 ரூபா 100 ரூபான்ற ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போ இவ்வளோ விலைவாசி அதை வச்சு தான் ஏறுது. அது ஒரு 60 ரூபா 65 ரூபாய்க்கு கூட கொடுக்கலான்றாங்க. விலை பீப்பாய் விலை கம்மியாக இருக்குன்றாங்க. அதுவும் ரஷ்யா போர், உக்ரைன் சீப்பாக இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு செய்யணுன்ற எண்ணமே இல்லையே. அப்போ மக்கள் வந்து எப்படிங்க தேசிய கட்சியை வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்குன்னும் போது ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? மாநிலத்தில் இருக்கிற கட்சி ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் அட்லீஸ்ட் அவங்க தனியாக ஆட்சி பண்ணிட்டு போட்டோம். மத்தியில் ஒரு ஆட்சி நீங்கள் வந்துக்கோங்க, பிஜேபியோ காங்கிரஸோ. அட்லீஸ்ட் தமிழகத்தை பொறுத்தவரை உள்ளூர் கட்சி இருக்கணுன்றது மக்கள் வந்து கடந்த 50-60 ஆண்டு காலமாக பார்த்துருக்குறாங்க. காங்கிரஸ் பேரேக்கும் என்னைக்கு விழுந்துச்சோ ஐயா காமராஜர் காலத்துக்கு பிறகு, அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கவே இல்லை. இப்போ ஏஞ்சிக்கிறதுக்கு உண்டான அவ்வளோ ஆளுமை மிக்க தலைவர்களும் இல்லை. ஐயா காமராஜரை பற்றி பேசினாவே கோபம் வராமல் கடந்து போகிறாங்க. இவங்க பேச்செல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே. இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தளபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து கிளம்பிட்டே இருக்குது. திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து வந்துட்டு இருக்கு. அந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறவங்க யாராக இருக்காங்கன்னா அவங்களாம் எம்பியாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட நோக்கம் என்ன இருக்குன்னா, அவங்க பதவியில் இருக்காங்க, ஆனால் வேறு யாரும் எம்எல்ஏ ஆகிடக்கூடாது, காங்கிரஸ் சார்பாக வேறு யாரும் எம்எல்ஏ ஆகிடக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரியான பிரச்சனை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க எம்பி எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி டிமாண்ட் வைக்க வேண்டியதானே, அப்போ கூட்டணி உடைக்கிற பற்றி பேச வேண்டியதானே. அப்போ அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறதால அமைதியாக இருந்துட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இருந்துட்டு வெறும் அந்த குறைஞ்சபட்ச நம்பரை வச்சுட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை குறிப்பிட்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது உள்ளூர் அரசியலில் ஒரு நெருக்கடியை கொடுக்குங்க. மேலே வந்து கூட்டணி கிட்டணிலாம் எதுவும் மாறாது. மேலே லெவலில் அரசியல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து முடிவு பண்ணுறது தான் கூட்டணி. அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி இல்லை. கீழே இருக்கிறவங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற இந்த காலரே அழுக்காமல் அரசியல் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒயிட் காலர் பொலிட்டிஷியன்ஸ், அவங்க சொல்லக்கூடிய தரவுகள் இது. மாணிக்கம் தாக்கூர் அவரோட நண்பர், அதனால் அந்த ஒரு டீமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி கருத்து சொல்லும்போது மதுரையில் இருக்கக்கூடிய திமுக காரங்கள்கிட்ட வந்து எதிர்வினை. ஏன்னா களத்தில் நின்று கட்சி வேலை பார்க்குறது, பூத்தில் போய் ஓட்டு கேட்குறதெல்லாம் இவங்க அதை எதிர்க்கிறாங்க. இது எங்கே போய் நிற்கும்னா, இதே தேர்தலில் இது சரியாகவும் தொடருதுன்னா திமுகவோட வெற்றின்றது ஓரளவுக்கு அவங்க உறுதி செஞ்சுருவாங்க. காங்கிரஸ் எங்கெல்லாம் போட்டி போடுதோ அங்கெல்லாம் திமுக காரங்க வேலை செய்யாமல் விட்டாங்கன்னா காங்கிரஸ் நிறைய இடத்துல தோக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இது தொடர்ந்துச்சுன்னா காங்கிரஸ் எம்எல்ஏஸோட எண்ணிக்கை குறைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நான் அதை அப்படி தான் புரிஞ்சுக்கேன். மற்றபடி கூட்டணியை பொறுத்தவரை அது எதுவும் அந்த கூட்டணி மாறாது. அது இப்படி தான் இந்த கூட்டணி இப்படி தான் போகுது. கூட்டணி அப்படி தான் இருக்கும், மாறாது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சிக்கல் இல்லை, எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சலசலப்பு தான். பட் அதுவும் சேஞ்ச் ஓவர் ஆகாதுன்னு இருக்கீங்க. திமுக கூட்டணி ஓகே, என்டி இன்னும் வலிமை பெற வேண்டியது தேவை இருக்குது, விஜய் தனியாக இருக்கிறாரு ஓகே. இப்போ இது எல்லாத்த விட்டு வெளியே இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டிஷியன், அதாவது கடந்த காலத்தில் முக்கியமான ரோல் பண்ண நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா தேமுதிக ரோல் பண்ணியிருக்காங்க தமிழக அரசியலில். அதே மாதிரி ராமதாஸுக்கு ஒரு ரோல் இருக்குது. பட் இவங்களாம் இப்போ வெளியில் இருக்காங்க. இவங்களுடைய நகர்வில் என்ன, ஓபிஎஸ் அந்த பக்கம் தனியாக இருக்கிறாரு. இப்போ இவங்களாம் என்ன நகர போகிறாங்க? அரசியலில் வந்து நேரம் ரொம்ப முக்கியங்க. டைம் வந்து அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும். ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து முன்னாடியே வந்து ஏதோ ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி ஒப்பந்தம் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இந்த நெருக்கடி இல்லை. மாறாக அன்புமணி நெருக்கடியில் சிக்கலில் மாட்டியிருப்பார். பட் உஷாராக அன்புமணி வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் முந்திட்டார். அது வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சிக்கல். அதாவது இன்னும் சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லணுன்னா, குடும்ப அரசியலில் ஃபோக்கஸ் பண்ணி அவர் பண்ணிகிட்டு இருந்த பெரிய அரசியலில் கொஞ்சம் லூஸில் விட்டார். அவர் என்றைக்குமே வந்து பெரிய அரசியல் பண்ணுறவர். அவர் பெரிய பெரிய கட்சிகள் எதிர்த்து அந்த வியூகத்தை அவர் முன்னாடியே அமைச்சிட்டு அன்புமணியை வந்து கடந்து போய் ஒரு கூட்டணின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே அவர் போயிருந்தார்னா இந்த சிக்கல் இல்லை. அந்த அது பிடிவாதம்னு சொல்கிறதா, காலதாமதமாக சொல்கிறதா, இல்லை யதார்த்த நிலையை உணராத தன்மையான்னு தெரில. பட் அவர் வந்து நேரத்தை விட்டு கொண்டிருக்கிறார். அது அவருக்கும் அவர் சேர்ந்தவர்களுக்கும் அது ஒரு பாதகம். அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரையிலும்
இங்கேயும் பேசுறது, அங்கேயும் பேசுறது, அங்கேயும் பேசுறது. இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. எப்பயுமே கடைசி நேரத்தில் தான் டிஎம்டிகே பஸ்ஸில் ஏறும். இந்த ட்ரெயின்லாம் போகும்போது இல்லை ஸ்கூலுக்கு கடைசியாக ஒரு மாணவன் வருவான் பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டு மூடும்போது ஃபுட்போர்ட்லேயோ இல்லை கடைசியாக இந்த ஃபிசிக்கல் வாத்தியார் பார்த்துட்டு அந்த பிடி டீச்சர் எப்பா என்னப்பா உன்னோட பெரும்பாடாக இருக்குன்னா மிஸ் ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க மிஸ் அப்படின்னு அப்புறமா கடைசியாக வந்து அந்த ப்ரேயரில் சேருவாங்க. அந்த மாதிரி இருக்குது டிஎம்டிக்கு. அது அந்த கட்சிக்கு நல்லதே கிடையாது. அந்த கட்சி வந்துட்டு மிகப்பெரிய சரிவில் இருந்திருக்கு. இப்போவும் அந்த நிலைமை இன்னும் பெருசாக மாறலை. ஆனால் கேப்டன் அவரோட மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சியின் மீது ஒரு ஈரம், மக்களுக்கு ஒரு பாசம் இருக்குது. அது இவர்களுக்காக கிடையாது, கேப்டன் அவர்களுக்காக இருக்குது. அதை வந்து அழகாக பயன்படுத்தி அந்த கட்சியை பலப்படுத்துகிற வேலையை அவங்க பண்ணணும். அவங்க பேசக்கூடியது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு எளிய முறையான அரசியல் போல் இல்லை. அவங்களே இவங்களே வந்தீங்களே நின்னீங்களே போனீங்களே அதை வந்து நான் வந்து மரியாதையாக சொல்கிறேன், அவங்க வேறு மாதிரி அதை பேசுகிறாங்க. அந்த மாதிரி தொனியில் தான் இருக்குது. இந்த தொனி இருக்குமேனால் உங்களுக்கு நேரம் தொடர்ந்து சரியில்லை என்பது நான் சொல்லவில்லை, தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இது தொடர்மையானால் கூடிய விரைவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு அடுத்த தேர்தலில் நிற்குவதற்கு சின்னம் இருக்காது. அதனால் அவங்க அந்த கட்சியினுடைய பலம் பலவீனம் அதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு கூட்டணியை சீக்கிரமாக முடிவு செய்யணும். கூட்டணியை தாமதப்படுத்துறதுனால பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது அவங்களுக்கு தான் பிரச்சனை, அரசியல் கட்சிகளுக்கு தான் பிரச்சனை. இல்லை அவங்க எந்த கூட்டணியில் போய் சேராங்களோ அந்த கூட்டணியில் சலசலப்பு வரும். இப்போது நேரம் கடை ஒரு சாம்பிள் சொல்கிறேன்னே. இப்போ விருதுநகரில் வந்துட்டு இவர் விஜயபிரபாகருக்கு செல்வாக்கு போன வாட்டி நின்று நல்ல ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு, கொஞ்சம் ஓட்டில் தான் தோத்தார். விருதுநகரில் அவருக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக மதுரையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு மதுரையில் ஒரு பாசம் இருக்கும். பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையிலும் வேலூருக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். இப்போது நீங்கள் தாமதம் பண்ண வேலூரில் இப்போது அதிமுக கூட்டணி எடுத்துக்கோங்க. ஏசி சண்முகம் வேலூரில் ஒரு இடம் நிற்கிறாரு. இல்லை விருதுநகரில் வந்துட்டு இவர் அமமுகவில் வந்து நான் இந்த இடம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இபிஎஸ் கிட்ட பேசி ஓரளவுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற தொகுதி கிடைக்காது, எண்ணிக்கை வேணால் கிடைக்கலாம், நீங்கள் கேட்குற தொகுதி கிடையாது. சென்னையில் 5 தொகுதி கொடுக்குறாரு இபிஎஸ், என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சிருவீங்க நீங்கள் டிஎம்டிகே வச்சு. சென்னையில் ஆர்கே நகர், குளத்தூர், சேப்பாக் ட்ரிப்ளிகேனு, எழும்பூர், அதுக்கப்புறமா வந்து மயிலாப்பூர், ஒரு 5 தொகுதி கொடுக்குறாரு சென்னையில், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ முன்னாடியே போனால் தான் அங்கே என்ன நடக்குது, யார் என்ன கேட்குறாங்க, அவங்க வேட்பாளர் யார், நம்ம வேட்பாளர், இது பண்ணும். இதே சப்ஜெக்ட் இப்போ டிஎம்கேக்கு வரும். இப்போது டிஎம்கேக்கும் இவங்களுக்கு இதே இடத்துல தான். இப்போ விருதுநகரில் வந்து இவர் தங்கம் தென்னரசு இருக்கார் அமைச்சர், அவர் வந்து ஒரு சிலரை வேட்பாளராக வந்து நான் விருதுநகரில் நிறுத்தணும், இந்த இடத்துல வந்து வேலூரில் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய துரைமுருகனோ இல்லை வந்து நந்தகுமாரோ யாரோ ஒரு அமைச்சர், இல்லை அவங்க கூட்டணியில் கட்சியில் இருக்கிற விசிகா அந்த சீட்டை கேட்குது, இல்லை வைகோ அவர்கள் அந்த சீட்டை கேட்குறாரு எனக்கு வேணும், இல்லை அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் அந்த நேரத்தில் அந்த கூட்டணி சேர்த்து, இல்லை கமல் கேட்குறாரு ஒரு சீட்டை, அந்த சீட்டை நீங்களும் கேட்குறீங்க, அது முரண் வரும். அப்போ வெற்றி வாய்ப்பு இருக்கிற சீட்டை நீங்கள் கேட்டு பெறலனாலும் நீங்கள் தோற்று போவீங்க. இப்போ காலதாமதம் பண்ண நீங்களும் தோற்று கூட்டணியும் தோக்க விட்டு அது மாதிரிலாம் போகும். எந்த கூட்டணி போனாலும், அதாவதுங்க ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஏர்லி பேர்டு கேட்சஸ் தி ப்ரே. காலை எழுந்து எந்த ஒரு பறவை பசியோடு சுற்றி ஆதாரத்தை தேடுதோ அந்த பறவைக்கு உணவு கிடைக்கும்ன்றது உறுதி செய்யப்படுது. எந்த பறவை லேட்டாக போதோ கடைசியாக காலைல பார்த்துக்கலாம், பொழுது விஞ்சிச்சா, மற்ற பறவைலாம் போயிடுச்சா, மீனெல்லாம் வந்துச்சா அப்படின்னு பார்த்து போகிற வழி நிறைய விஷயம் முடிஞ்சிடும். உணவு கிடைக்காம திருப்பி தான் வரும். அப்படி உணவு கிடைக்காம திரும்பி வந்த கதை டிஎம்டிகேக்கு உண்டு. போன தேர்தல் அப்படி தான் ஆச்சு. பெரிய ஒரு ஒரு வெற்றியை நோக்கியோ இல்லை பெரிய ஒரு அரசியலை புரட்டி போடுற அளவுக்கு அவங்களோட ரிசல்ட் இல்லை. இப்போது அதிமுக கூட கூட்டணி வந்தவொன்னே தான் அவர் விஜயபிரபாகர் அவர்கள் வெற்றிக்கு கிட்ட வந்துட்டு தோற்று போயிருக்காரு. எஸ், அது புரிஞ்சுக்க முடியும் சார். இது கூட ஓபிஎஸோட நிலைப்பாடு என்ன சார்? ஓபிஎஸோட நிலைப்பாடு ரொம்ப மோசம். ஓபிஎஸ் கிட்ட இருந்தவங்கெல்லாம் தங்களை விட்டு போய்விட்டாங்க. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் தனி மரம் தான். இன்றைக்கி அவரை சுற்றி இன்றைக்கி வந்து பெரிய ஒரு பேசுபொருளோ எதுவுமே இல்லை. அவர் வந்து திமுகவில் போய் சேருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அவர் போய் சேர்ந்தாருன்னா ஓகே, அவரோட இருப்பிடத்தை காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால் அது அதிமுகவுக்கு தான் அது ப்ளஸ்ஸு. ஏன்னா நேற்று வரலும் முதலமைச்சராக இருந்தவர். அப்படி போயிட்டு பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவி அம்மா வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சேர்ந்தாருன்னா அது வந்து உண்மையிலே அதிமுக அதை சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வேறு சாய்ஸ் அவருக்கு இருக்கான்னா அவருக்கும் வேறு சாய்ஸ் இல்லை. அப்போது இது இப்படி தான் போகும். அதனோட லாபம்
கணக்கு நஷ்ட கணக்குன்றதை நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் பார்க்க முடியும். அவரோட கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு எதனா போராடுவார், செலவு பண்ணுவார், ஜெயிக்க முயற்சி பண்ணுவார். அவரோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். பட் அவருக்கு ஒரு அப்படி இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கு. அவரோட ஓபிஎஸோட இந்த நிலைமைக்கு காரணம் 2 பேர். ஃபஸ்ட்டு காரணம் அவரு ஓபிஎஸ் தான் அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் 1. 2வது காரணம் காலதாமதம். எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினார் என்பது ஓபிஎஸோட அணுகுமுறை காலதாமதம் எடப்பாடி பழனிசாமிக்கு வசதியாக போய்விட்டது. அதனால் ஓபிஎஸ் அவர்களை வீழ்த்தி விட்டார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். கேஸை போட்டிருக்காரு, கேஸ் வரட்டும், அதெல்லாம் இப்போ கேட்டால் கூட நான் தான் பிடிச்சி அதிமுக மீட்பு குழு அதுன்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் பேட்டிலில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை வென்று முடித்து விட்டார் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு விரிவான உரையாடல் அடுத்த கட்ட தமிழக அரசியல் எதை நோக்கிக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி.